ஐயா ஐயா இந்த பாட்டு எந்த இடத்துல பாடுறது? ஹரிச்சந்திராலும் மயான கண்டத்திலயா? அது வேற ஏதோ லைன் வர மாதிரி எனக்கு தெரியுது. இருங்க இருங்க இருங்க, அவர்கிட்ட எதுவுமே வச்சுக்காத, மறுபடியும் பாடுங்க. சோத்த துண்ணமா ஊட்ட பட்டமா கூத்தாட ஏன் வந்த சொல்லு. கூத்தாட வரலன்னா வீட்டுல போய் பூவாக்கு என்ன பண்ணுவேன்? உன் மொண்டாடி தொடப்பு காட்டி எடுத்துன்னு வருவா. என்ன செய்திருப்பார்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியலையே. சற்று நேரம் சிம்மாசனத்தில் அலைந்து நித்திரை கொள்வோம். ஓடி வந்திருக்கிறோம். எந்த இடம்? தேவலோகத்தை ஆளக்கூடாது. தேவந்திரன் எங்க போய் தேவ இந்திரன் உதயகிரி அஸ்தபரி ஆளக்கூடிய கண்ணுடைய தம்பி கார் கொடக. உதயகிரி அஸ்தபரி ஆளக்கூடிய கண்டன் தம்பி கார் கொடக வந்து தெரியுமா? எந்த யுகத்துல தேவேந்திர பணின்னு போட்டு துண்டு கட்டிக்கிறாரு? 2025 பேசன்றா. பேசுனா போய் சொல்லு. நான் எதுக்கு வந்துக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, உடம்பு ஊர் லட்சியா உங்ககிட்ட உத வாங்க வந்துடுறான். அதான் போய் வச்சல் செய்கிறோம். சொன்ன மாதிரியா தேவேந்திர ஒரு பணின்னு மாட்டீங்க, ஒரு துண்டு கட்டினேன் டிப் டாப் ஆகுறாரு. சொன்னதுக்கு எந்த ஊர்ல பனின்னு மாட்டின்னு துண்டு கட்டி டிப் டாப் ஆகுறாங்க? ஐயோ இந்த யுகமா தேவ இந்திரன் எப்படி இருப்பார்? 9 நவரத்ன கற்கள் பதித்த மணிமகுடியாய் சிரசிலே அணிந்து கரத்திலே வஜ்ராயுதத்தை கொண்டு ஒரு கம்பீரமாக அமர்ந்திருப்பான். ராஜ உடையோடு. எங்க ஐயா சொன்னாரியா, தேவேந்திரா 9 தலையில வச்சுக்கினேன். 9 எடுத்து போய் தலையில வச்சுக்கிறான். பிஞ்சிலே எல்லாம் பைன் போடுவாங்க. 9 கல்லுங்க 9 கல்லு வச்சு மணி முடிய மாட்டில மாட்டிக்கிங்க. நல்லா டிப் டாப்பா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு இருப்பாங்க. நீங்களே பாரு தெரியலையா? தேவேந்திர அருகாமைக்கு போய் காவல்காரன் நானு. போய் உன் கால்ல வைனா சொல்லுடா. ஐயா நம்ம நாட்டுக்கு என்னாச்சு? கண்டன் கார் ஓட 2 பேரும் வந்துறானுங்க. உள்ள வைக்கு. அம்மா இருமாப்பு இருந்தா இரும்பாப்பா இல்ல எக்காப்பா? இருமாப்பு இருந்தா வந்த வர சொல்லு. நான் மீசக்கார போட்டு டீம் பக்கம் போக சொல்றான். இத்தனை ஆணவத்தோட பேசி அவனை சும்மா விடலாமா? விடவே கூடாது. ஆகையா தற்போது சென்று அழைக்க வேண்டும். போற 2 தரம். அடே முட்டாள், தேவலோகம் ஓடி வந்தது மட்டுமல்லாமல் நான் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மாசனத்தை எட்டி உதைத்தவன் யார்? நீ. நாங்க யார் தெரியல? நாங்க தான் பிள்ளைகா பசங்க. இருக்கிற வீரத்துக்கு மேல ஓலா போச்சா போச்சா? ஏன் அந்த கத்தி பொறுமையா தான் எடுத்தான்னா? அவன் கண்ணு வேஸ்ட் பண்ணாராம். கத்தி எடுத்தவெல்லாம் புத்திசாலி கிடையாது. அறிவோடு எடுக்க வேண்டும். நீ தண்ணி போறியா? அதானே குடு வாளை அரைக்கிறேன். நம்ம யாரு
எப்பேற்பட்ட ஆளு ஆளு எடுத்து கொடுத்த பசங்க நம்முடைய வீரம் என்ன தீரம் என்ன அத்தனையுமே என்ன பையன் அது அப்படி கிடையாது. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய வீரம் அத்தனையுமே என்னிடத்தில் இருக்கின்றது. சுத்தி வச்சு வர சாட்டாவா சரி ஸ்டார்ட்ல போய் ஸ்டார்ட் ஆகி போயிடாது. அதனால போய் என் மானாவன ஒரே சீவு தான் வரும் போல அவங்க மூத்திரம் பையன் நீ மாத்திரம் பையன் வாடா பாக்கலாம் முதல்ல இப்படி பிடிக்கணும்டா, இப்படி பிடிக்க கூடாதுடா. அது ஒண்ணுடா உத்த கம்ப்ளீட் சரியில்லை. ஐயா ஐயா இந்த பாட்டு எந்த இடத்துல பாருங்க? ஹரிச்சந்திரால மயான கண்டத்திலயா? அது வேற ஏதோ லைன் வர மாதிரி எனக்கு தெரியுது. இருங்க இருங்க இருங்க, அவர்கிட்ட எதுவுமே வச்சுக்காத, மறுபடியும் பாடுங்க. சோத்த துண்ணமா ஊட்ட பட்டமா கூத்தாட ஏன் வந்த சொல்லு. கூத்தாட வரலன்னா வீட்டுல போய் பூவாக்கு என்ன பண்ணுவேன்? உன் மொண்டாடி தொடப்பு காட்டி எடுத்துன்னு வருவா. வீட்டுக்கு போன உடனே முதல்ல துட்டு தாங்க ஆகுறா. ஐயா எதனா கதை கதை எழுதிக்கிறீங்களா என்ன? கதை எழுதிக்கிறான். நானும் இதெல்லாம் கத்துக்கலான்னு பாக்குறேன். ஆனா யாருமே சொல்லி தர மாட்டேங்க. சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லைங்க ஐயா. ஆள் கிடையாதுங்க. ஆகட்டுங்க. எல்லாத்தையும் வாரி முயங்கிறேன். நாவல்ஸ் தெரியுது. அது என்ன கீவல்ஸ்? ஐயோ இதெல்லாம் புது கதை. புது கதை. ஆமா. புராணம் தெரியுது. இது என்ன கிராணம்? ஐயோ புராணத்துக்கு தம்பி கிராணம். பாத்தியா? எத்தனை வருஷமா நாடகம் சொல்லலைங்கடா. இந்த மாதிரி ஆளை உங்க ஊர் பக்கத்துல வச்சுக்கின்னு நீ கத்துக்காது பாரு. உன்னதான் தொடப்பாடியில அடிக்கணும். ஏங்க நான் தொலைவில் இருக்கிறேங்க. நான் தொலைவில் இருக்கிறேன். இதுக்கப்புறம் கத்துக்கிறேன். நான் வச்சுக்கிறேன்னா
ஏங்க ஏங்க அந்த எதனா ஒரு புராண கதை சொல்லுங்க. ஆமாங்க. இந்த கதை தெரியுமா உனக்கு? எந்த கதைங்க? பள்ளி திருமணம் தெரியுமா? பள்ளி திருமணம். எப்பேற்பட்ட கதை? அந்த கதையை ஆரத்தே கிடையாது இப்ப யாருமே. அதை கேட்டு தெரிஞ்சுக்கோ. குருவே அந்த கதை எனக்கு தெரியாது. பள்ளி திருமணத்துல உனக்கு ஒரு வேஷம் வரா. எனக்கு ஒரு வேஷம். என்ன வேஷம்? உனக்கு மட்டும் கிடையாது. உனக்கு ஒரு வேஷம். எனக்கு ஒரு வேஷம். இந்த கப்பல் உள்ள ஒரு பாதகற மாதிரி. அவனுக்கு ஒரு வேஷம். உனக்கு வந்து எனக்கு வந்து பள்ளி திருமணத்துல நீ யார் தெரியுமா? யாரு? அதுதான் நீ லோகிதாசன். சரி, இவருக்கு லோகிதாசன். இன்னொருத்தர் சொன்னீங்க அவருக்கு? அவர்தான் ஹரிச்சந்திரா. பள்ளி திருமணத்துல பள்ளி திருமணத்துல இந்த கதை எனக்கு தெரியாதுங்க. அத நீ வந்து லோகிதாசன். அவன் வந்து ஹரிச்சந்திரா. அவனுக்கு பொண்ணடிக்கிறா. யாரு? சந்திரமதி. சந்திரமதியா? அப்படின்னு ஒரு பேர் இருக்குதா? அங்க வள்ளி திருமணத்துல வாத்தியாரு எதுவுமே எத்து பேசாத. நான் சொல்றேன், என்ன நீ வேற பாத்தீங்கறா? ஐயா பாப்படாதீங்க. என்ன பூரா வந்து லப்புனு கால்ல கச்சிச்சு. என்ன பூரா? யார? லோகிதாசர கதியில பூரா வந்து லபுக்குன்னு கச்சிட்டு வந்து கால்ல கச்சிச்சு. கச்ச உடனே விஷம் மண்டிக்கேறிய. ஏறி போய் நொர தள்ளி அப்படியே பாதிலே பூரா. வேற லோகிதாசன் செத்துறான். ஆட்டா உன்னை கையில தூக்கினே தேத்துருவா ஓடுறா. ஓடியாரா. அப்படியே புலிமேவுறா. புலிமேவுறா. ஐவரா. என்னன்னு? என்னன்னு? ஐவரா. ஐது ஒண்ணே. சுவோடு தீங்க போறா. ஒதுக்கிட்டுக்க. அங்க கறா. யாரியா? ஹரிச்சந்திரா. அங்க சோட்டுகோல் வச்சு கம்பீரமா நின்னுங்கறா. சோட்டுகோலா? ஹரிச்சந்திரன் கம்பீரமா நின்னுங்கறாரு. ஒதுக்கி முடியாத மோத்தா போடான்றான். அம்மா சொல்றா ஓடியாந்து அம்மா அவன் புடிச்சுனா இவரா போய் யார்கிட்ட புடிச்சிக்கினா? எங்க சந்திரமதி ஹரிச்சந்திரன் கால புடிச்சுனாயிரா? என்னன்னு? வள்ளி திருமணத்துல லோகிதாசன் வந்து என்ன கட்சிது? தாங்க ஆனவங்க மொத்த பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. பூராங்கட்சி லபுக்குன்னு பூராங்கட்சி ஒண்ணு வாயில நுரத்தழுத்து செத்து போட்டு உங்க அம்மா சந்திரமதி தூக்கினு எங்க வர்றான்? அத கூட போய் ஆச்சாண்டு இந்த பூச்சிக்கு எழுது கிடக்குறா. இந்த கதையை நீ எழுதுன உங்களுக்கு என்ன அவார்டுக்கு பாடலாம் கொடுத்தாங்களா? ஒரே நாள் தான் அரங்கேற்றம் பண்ண. அதுக்கு மேல பண்ணவே இல்ல. அந்த அளவுக்கு பேரு புகழ். கதையை பாத்துங்க எல்லாரும் ஏச்சு போட்டாங்க. எல்லாரும் ஏந்து போயிட்டாங்க. ஒரே பேர் மட்டும் தான் உட்கார்ந்தாங்க. மொத்த போட்டா என்ன பாராட்டுறதுக்கு இருந்திருப்பாங்க. மொத்த போட்டா ஐயா வாங்க அண்ணா ஒரே நிமிஷம்ப்பா போட்டு கட்டி வரேன்னா இன்னொருத்தா ஒத்த வாடா மரியாதை குறைச்சுன்னு பார்த்தா இன்னொருத்தன் போட்டா பொம்மால நீ வரையா இல்ல நான் வரட்டான்னு கேட்டா. எதுக்கு பாராட்டுறதுக்கு பாராட்டு அப்படியே 3 பேர் வந்து ஒன்னா வந்து அப்படியே குண்டு கட்ட அமிக்கிய அப்படியே தூக்கின்னு போய் மூத்திர சந்துல ஆரம்பத்தா நம்மால இதுக்கப்புறம் புராணம் எழுதுறா கதை எழுதுன்னு மேடம் மேல பார்த்தா எப்படியா போய் மூஞ்சில ஆசிரியர் அதனால தான் இப்ப ஏதது விட்டுட்ட. வள்ளி திருமணத்துல சந்திரமதி வேறக்கிறாளா ஹரிச்சந்திரங்கிறாராம். ஓடி வந்தது தவறு என்று என்னுடைய பாதத்தில் விழுந்தால் உனக்கு உயிர் பிச்சை. நான் உன்னுடைய பாதத்தில் விழுவதா? போயும் போயா நம்மால குஷ்டு முச்ச கலன்னாங்க சொல் உன் பாதத்தில் விழுந்துட்டு காலெல்லாம் போய் விடாது. காலு வேற பாதம் வேற. பாதமா வெள்ளைய
இருக்குது கால் வந்து மேல கரையில இருக்குது ரெண்டு இன்ச்சு டிஃபரெண்ட் இருக்குது என்ன சொல்ற நீ ஊரியால நான் ஊதிரவா கம்மியாட்டி மூளைய வச்சா பலே ஒரே வெட்டுடா நாட்டிய மதர்கள் அவர்களை தவம் கலைக்க அனுப்பியது தவறன்றியுடைய பாதத்தை வணிந்து ஓடிவிடி நான் அழிக்கிறேன். பாதத்தில் எல்லாம் விழ முடியாது. உனக்கும் எனக்கும் சமரின் முடிவிலே நீயா நானா என்பதை பார்த்துக் கொள்ள மாடா. கரத்திலே வஜ்ராயுதம் இருக்கக்கூடிய ஆணவத்தோடு பேசுகிறாய். எப்பொழுது என்னையே சமருக்கு அழைத்து விட்டாயோ இனி மேற்கொண்டு உன்னை விட போகிறது. வாடா பார்க்கலாம். அப்பவே சொன்னான் கேவலம் எங்களை ஆடவிட்டு வேடிக்கை பார்ப்பவன் தெரிஞ்சு போச்சா? ஊர்ல போய் பொம்பளை தடவை மாத்திக்கிறாங்க. பொம்பளை சோக்கு இனி முதற்கொண்டு இந்த தேவலோகம் எனக்கு சொந்தம். ஆகையால் இன்று முதல் நீ என்னுடைய அடிமை. வரத்தை பெற்று விட்டாய், என்னையும் அடிமை கொண்டு விட்டாய். அப்படி இருக்கிற போது தேவலோகம் தற்போது மட்டும்தான் உனக்கு. தற்போது எங்களுக்கு தான். அப்படியா? நீ வேண்டாமே. இது எதுக்கு? இன்று நாள் முதல் நீ எனக்கு அடிமை. நீ முதல் கொண்டு உன்னை இடத்திலே பார்க்க கூடாது. ஓடிப்போ. ஐயா அந்த பக்கா உனக்கு என்ன அப்படியே பொறியாடி அடிக்க போறான். ஓடி வந்தோம் தேவலோகத்தை கைப்பற்றினோம். ஆனா இவன் சும்மா சக்க பையன். அசுராதி வர்க்கங்கள் எவர் வரவழை பெற்று ஓடி வந்தாரா? தேவர்களை வாட்டி வளைக்க வேண்டுமானால் முதலாக ஓடி வரக்கூடிய இடம் இந்த தேவலோகம். அதனால இவனை எவ்வளவு அடிச்சாலும் வாங்குவான தவிர சூழ்வரணும் இருக்காது. ஆகையால் என்னுடைய தாயாதி வர்க்கங்கள் யார் யார் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ அசுராதி வர்க்கங்களின் இடத்திலே பிறந்தாலும் அந்த தேவர்களின் கரத்தால் அறியவரைய வரமதை பெற்று அந்த தேவர்களின் கரத்தாலே மாண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய தாயாதி வர்க்கங்களை கருவறுத்தவன் ஒருவன் இருக்கின்றான். ஆதிசிவன் நெற்றியிலே ஜோதியாக அவதரித்த அந்த முருக பெருமான், அந்த கோமனாண்டி, அவனை சென்று மயிலம் பதிலே வள்ளி தேவியானியோடு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆகையால் அவனை தரதரவென்று இழுத்து வந்து என்னுடைய அண்ணனின் பாதத்திலே போட வேண்டும். புறப்படு மயிலமதி.